பரிந்தில் திடீர் ஆய்வு ராமநாதபுரம் ஏர்போர்ட் வந்து இடம் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐஎன்எஸ் பரிந்தில் நடக்க போகிற ஆய்வு வந்து இடம் மாற்றத்திற்கான இல்லை. எப்போவுமே ஒரு விமான நிலையம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்ஸ்ட்ராக்ட் லிமிடெட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷன் எப்போவுமே நடக்கும். நம்ம ராமநாதபுரத்தில் நம்மளுடைய மாணிக்கநேரில் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இருந்து பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் நியரஸ்ட் ஏர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்படை வான்தளம் அதாவது ஐஎன்எஸ் பருந்து உச்சப்புள்ளியில் இருக்குது. அந்த ஒரு பகுதியில் நம்மளுடைய விமான போக்குவரத்துகள் அந்த பக்கத்தில் போனால் அந்த நம்முடைய வான்வழி பாதுகாப்புக்கு வந்து இதற்கான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அந்த ஒரு நிலப்பரப்பில் வந்து அந்த ஒரு வான்பரப்பில் இந்த விமான போக்குவரத்து போகுமா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான் போக போகுது. இந்த இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கடற்படை விமானத்தளம் அதுக்கப்புறம் விமான போக்குவரத்து 2 பேர் சேர்ந்து ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அப்டாக் லிமிடெட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷனை தான் இந்த இடத்துல பண்ணுவாங்க. பொதுவாக கடற்படை விமானத்திலிருந்து மேலே போக அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டல அடுக்கு வைப்பாங்க. அந்த பகுதிக்குள்ளே இருக்காங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான ஆய்வுக்கூறுகள் தான் அந்த இடத்துல நடக்க போகுது. நிறைய குழப்பங்கள் வந்து அங்கே தான் வரப்போகுதுன்னு சொல்லுங்கப்பட்டு ஆனால் இப்போதைக்கு என்ன விஷயம்னா நம்மளுடைய உச்சப்புள்ளியில் வந்து விமான நிலையம் வந்துச்சுன்னா 20-35 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் இருந்தாலும் இந்த பக்கம் வைகை நதி அந்த பக்கம் நம்மளை ரயில்வே நிலையத்தை கையகப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கும்பர மக்களுடைய வீட்டை வந்து காலி பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மீண்டும் போகாது. ஸோ நம்மளுடைய மாணிக்கநேரியில் தான் நம்ம ராமநாதபுரம் ஏற்பட்டு வரும். அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் வேலை தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நிறைய மின்கம்பிகள் வேலை எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ மின்கம்பிகளை வந்து மாற்றி அமைக்கிற வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த சாயில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சு மாணிக்கநேரியில் தான் இந்த விமான நிலையம் வரும் அப்படிங்கிறத 99% 100% வரைக்குமே சொல்கிறாங்க. நிறைய குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு விமான நிலையம் அமைக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது கும்பரத்துலேயோ அதுக்கப்புறம் உச்சப்புள்ளியில நடக்காது. மாணிக்கநேரியில் தான் அந்த விமான நிலையம் கண்டிப்பாக வரப்போகுது. இன்னொரு 3 மாதங்களில் அந்த சர்வே எல்லாமே மத்திய அரசு சமர்ப்பித்ததுக்கப்புறம் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விமான நிலைய வேலைகள் விரைவாக ஆரம்பிக்கப்படும். இந்த ஒரு குழப்பம் போய்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து எதுக்கு இந்த ஆய்வு ஒரு விமான நிலையம் மாற்றப்படுதுன்னு நினைப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. சரியாக விமான நிலையம் அமைப்பதற்கான என்னென்ன வேலைகளோ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் பண்ண போகிறதில்ல. நம்ம மாணிக்கநேரி கீழே விமான நிலையம் நிலைய போகுது. அடுத்தடுத்த ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் விமான நிலைய பணிகள் எல்லாமே துவங்கும். இந்த வருட இறுதிக்குள் வந்து பணிகள் துவங்கலாங்கிற நம்ம சிறப்பான முறை கேமரா எடுத்துகிட்டு இருக்க நண்பர் ராஜ்குமார் கலையன்குட்டி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.